गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2.5 வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புத நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கதை வடிவம் தானே தவிர இது கதை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இது நடக்கிறது, நம்ம பார்த்துன்னு இருக்கோம். புரியுதா? அந்த மாதிரி 1962-63 வாக்கில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? 62-63 வாக்கில் சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கார். உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பேள், கேட்டிருப்பேள். நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போகிறாலோ அங்கெல்லாம் நம்ம பெரியவாளை தரிசித்து அவருடைய கடைக்கன் தன் மேலே படாதா, அவருடைய ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னு எங்காதாவளே கிடையாது. எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமடம் கேம்ப் போடுறதோ அங்கெல்லாம் சுற்று வட்டார பகுதியிலேருந்து சாதாரண ஏழை எளியவர்கள்லேருந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள், மந்திரிமார்கள்லாம், ஈவன் வெளிநாட்டுக்காரன் வந்து பார்த்து ஆசீர்வாதம் பார்க்குற பழக்கம் உண்டு. ஏன்னா பெரியார் மேலே அப்படி ஒரு அற்றை, ஏன்னா ஒரு வாழ்ந்த தெய்வம், வாழும் தெய்வம் அவர். யார்? நம்ம பெரியவா. புரியுறதா? இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கா பெரியவா. காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாறு இன்னைக்கு இருக்கு. செய்யாறில் ஒரு வேத குடும்பம், வேத வித்து நடராஜ சாஸ்திரிகள், அவருடைய பையன் பார்த்தசாரதி, அவரும் வேதம் படித்தவர். ஒரு 30 வயசு இருக்கும். நல்ல தேஜத்தான கட்டுமத்தான தேகம். வேதம் தான், ஸ்கூல்லாம் போகல, வேதம் படித்தவர். யாரு? பார்த்தசாரதி. அவருக்கு திருமணம் ஆயிடுத்து. பேர் பார்வதி. அந்த பார்வதியும் நடராஜ் நம்ம மயிலாப்பூரில் யாரோட சாஸ்திரிகள் குடும்பம் தான். கல்யாணம் பண்ணி செய்யாருக்கு வாக்குப்பட்டு வந்தாச்சு. 4-5 வருஷம் ஆனது. ஒரே ஒரு பொன் குழந்தை அவளுக்கு. மதிவதனின்னு பேர் வச்ச அந்த குழந்தைக்கு. அந்த குடும்பமே நடராஜாத்திரி குடும்பமே பார்த்தோம்னா அவளும் சரி, அந்த பார்வதி மயிலாப்பூர் சொன்னேன் இல்லையா, அந்த மாட்டு பொண்ணு, அவாத்திலையுமே சரி, பெரியவா மேல அதீத பக்தி கொண்டவா எல்லாருமே. கல்யாணமாய் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. மனசுல அந்த பார்வதிக்கு, அவர் ஆத்துக்காரர் பார்த்ததாரிக்கு மனசுல ஏதோ ஒரு கிளேசம் இருந்துட்டே இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு இருக்கும்போது பெரியவாளை தெரிஞ்சுட்டு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக பெரியவாள்கிட்ட அவர் 2 பேரும் போறா. ஒரு நாள் அன்னைக்கு வியாழக்கிழமை, நல்ல கூட்டம். வருஷம் மெதுவாக இருந்தால் இன்றைக்கு வாழும் செய்யார்லேருந்து தங்களால் முடிஞ்ச அளவு பூப்பட வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு வர ஒரு முங்கித்தட்டு வச்சு இவாட்டாலும் வந்தோடனே பெரியவாள்கிட்ட சமர்ப்பிக்கிறார். பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது இவன் நமஸ்கரிச்சு எழுந்திருக்கிறார். 2 பேர் கண்ணையும் புலம்புலன்னு தண்ணி கொட்டுறது, கண்ணீர். பார்வதி மாமி சொல்லவும் முடியாம மெல்ல முடியாம 50 கட்டின்னு இருக்கா. தலைப்பால பாயம் ஒண்ணு அடற. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறா. யார்? பெரியவா. மாமி நான் தழுதலுக்கு சொல்றேன். பெரியவா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது பெரியவா. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுத்து. குழந்தை மதிவதனி இதோ கையில் கூட்டின்னு வந்திருக்கேன். அப்புறம் என்ன, நன்னா தானே போகிறது வாழ்க்கைங்கிற பெரியவா. இல்லை பெரியவா, நான் சொல்கிறேன்னு தப்பா நினைக்காங்க, எனக்கு ஒன்று மனசை உறுத்தின்றே இருக்கு பெரியவா, சொல்லு அப்படிங்கிறார். யாரு? பெரியவா. இந்த பார்வதி இந்த மாமி சொல்கிறேன், 4-5 வருஷம் ஆயிடுச்சு பெரியவா, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்குது, சந்தோஷம் தான். ஆனால் நான் எந்த ஒரு சுப நிகழ்வுக்கு இந்த புது புடவை நான் எடுத்துட்டாலோ, இல்லைன்னா என் குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்தாலோ, அந்த
நல்ல நாளைக்கு அதை கட்டிண்டா உடனே கிழிஞ்சு போயிருது பெரியவா, என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு அபசகுணமும் இருக்கும் போல இருக்கும். மனத்து ஏதோ உடுத்திகிட்டே இருக்கு, எங்கள் ஆத்து காட்டி சொல்லி மாமனாட்டியும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாம மேலே ஆடுறாங்க. பெரியவா அதை காது கொடுத்து கேட்டுட்டு 2 நிமிஷம் கண்ணை மூடுறார். தியானம் பண்ண மாதிரி பண்ணிட்டு கேட்குறார் பார்வதியை, நமக்கு கல்யாணமே 5 வருஷம் ஆகிடுத்தோன்னு, 5 வருஷம் முதல் வருஷம் நீ கல்யாண காத்துக்கு வந்த உடனே ஆவணி மாதம் நோன்பு வந்தது. நோன்பு எடுத்து வச்சு அவங்க காத்துற அவங்க மாமியார் எடுத்து வச்சாளா? ஆமாம் பெரியவா. அப்போ எடுத்து வச்சு நீ நோன்பு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு 7-8 சிறுமங்களுக்கு மங்கள பொருட்களை கொடுத்தேன். ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தியா? ஆமாம் பெரியவா. அப்படி கொடுக்கும்போது ஏதோ ஒரு மாமிக்கு கொடுக்கறச்ச நீ அதை பார்த்துட்ட, அந்த ஜாக்கெட் லேட்டாக ஓரத்தில் கிழிஞ்சிருந்தது. நீ அதை பார்த்தும் மனசில் உனக்கு என்ன சொல்லியிருக்கணும், பரவாயில்ல ஓரத்தில் தானே கிழிஞ்சிருக்கு, அதனால தப்பு ஒன்றும் கிடையாது, அந்த இடம் எப்படி டெய்லர் கட் பண்ணி தானே தைக்க போகிற அப்படின்னு சொல்லி நீ கொடுத்த, உண்மையா அப்படின்னு கேட்குறார். இதை சொன்னதுதான் தாமதம். அழுக பீரிட்டின்னு வந்துடுது யாரு? பார்வதிக்கு. ஆமாம் ஆமாம் பெரியவா, ஆமாம் பெரியவா, சமைக்கணும் பெரியவா, தெரியாமல் செஞ்சுட்டுன்னு உருண்டு பரல்றாங்க. சுற்றி வேற உள்ளவாளுக்கும் அந்த அணுக்க தொண்டர்களுக்கும் ஆச்சரியமாகப்படுது. எப்படிறா பல வருஷத்துக்கு முன்னால், 4-5 வருஷத்துக்கு முன்னால் இவன் பார்க்காததை கரெக்டாக சொல்கிற, அதையும் உண்மையாக ஒத்துன்னு அந்த மாமி உருண்டு பரல்றாளே. பெரியவா தான் இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லணும். பரிகாரம் இதுக்கு ஒன்று நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுற, இந்த தை மாதம் முடிஞ்சு இந்த கருக்கு கதெல்லாம் முடிஞ்சு இந்த மஞ்சள்லாம் வரும் வாசலில். மஞ்சள் இந்த தை மாசி பங்குனி 2 மாதம் வரத்து இருக்கும். மஞ்சளோட வரத்து பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தெரிஞ்சிடும். நீ என்ன பண்ணுறன்னா மஞ்சள் வாங்கு. மாசி பங்குனி, மாசி மாதத்தில் மகம் வரும். அதே மாதிரி மாசி பங்குனி நேரத்தில் 2ம் ஒன்று கூடுற நேரத்தில் காரணையானம் போடும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுறன்னா அந்த காரணையானம்பு மாசி மாதத்துக்கெல்லாம் உன்னால் முடிஞ்ச அளவு மங்கள பொருட்களை அக்கம் பக்கத்தில் உள்ள சுமங்கலிகளுக்கு மனம் கோணாமல் கொடு, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு சொல்லி அனுப்புகிறேன். அந்த இன்னைக்கு கும்பகோணம், இந்த மயிலாப்பூர், இந்த மாதிரி மாம்பழம், இந்த மாதிரி பிராமணா அதிகம் வர்ற இடத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த லட்சம் மஞ்சள் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்கு. மாசி ஃபுல்லாக கொடுப்பா. என்ன மாசி பங்குனி நம்ம வாங்கி வாசலில் வர மஞ்சளை வாங்கி தங்களால் முடிஞ்ச அளவு, லட்சம் மஞ்சள்லாம் 1 லட்சம் பேருக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதான் அவளால் முடிஞ்ச அளவு 1 கிலோவோ 2 கிலோவோ 5 கிலோவோ வாங்கி மங்கள பொருட்களை வச்சு இந்த மஞ்சளோடு சேர்த்து கொடுக்குற வழக்கமும். அவ்வாறு கொடுக்கறதுனால கொடுக்கிறவர்களுடைய அந்த மாங்கல்ய பலன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஐதீகம். ஐதீகம் மட்டும் உண்மை, நம்ம கண்கூட பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த மங்கள பொருட்களை நீங்கள் எப்போ கொடுத்தாலும் சரி, ஏழை பணக்காரன் அப்படி வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கணும். நீங்கள் என்ன கொடுக்குறோ அது கொடுக்குறவாளுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கணும். சும்மா நம்மள்கிட்ட வந்ததையே நம்மள்கிட்ட யாரோ வச்சு கொடுத்துருப்பா, அந்த பொருளை இன்னொருத்தருக்கு வச்சு கொடுக்கக்கூடாது. புரியுறதா? இந்த லட்சம் மஞ்சள் கொடுக்கறது அப்படிங்கிறது இதுலேருந்து தான் ஆரம்பிச்சது. இந்த பார்வதி கதை தான் அதுக்கு முதல். எப்போ 62 63 நடந்தது. அதுக்கப்புறம் தான் லட்சம் மஞ்சள் கொடுக்கறதெல்லாம் வந்தது. சமீபத்தில் இதை நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணிது, அதனால் பகிர்ந்தேன். இந்த பதிவு போன வாரமே போட்டிருந்தேன். ஆனால் ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால வாய்ஸ் வராமல் போயிடுது. அதாவது அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அதனால் டெலிட் பண்ணிட்டு திருப்பி இன்னைக்கு போடுறேன். இன்னைக்கு உகாதி பண்டிகை. அனைவருக்கும் உகாதி தெலுங்கு மற்றும் கன்னட திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு அற்புத பதிவில் அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர். எல்லாருக்கும்